திருப்பரங்குன்றத்தில் வழக்கத்திற்கு மாறான இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று கூறுவதில் ஆன்மீகம் இருப்பதற்கான அடிப்படையே இல்லை என்று ஆகம அறிஞர் மூப்பே சத்தியவேல் முருகனார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் கூறிய அவர், தீபம் வேறு ஜோதி வேறு என்று விளக்கம் அளித்துள்ளார். கோயில் எந்த இடத்திலே இப்பொழுது ஏற்றிக் கொண்டிருக்கோ அதுக்கு மாறாக இன்னொரு இடம் ஆகிய தர்கா பக்கத்திலே ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்கள் இப்பொழுதுதான் சமீப காலமாக தீபத்தூண் என்று எடுத்து அது ஒரு புதிய பெயரை அதற்கு கொடுக்கிறார்கள். அந்த பெயரில் அது விளங்கியதா என்பதற்கு இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை. தீபத்தூண் என்று வருமானால் மிக முக்கியமான ஒன்றை நம்ம காமன் சென்ஸே சொல்லும். என்னன்னா, தீபம் என்பதும் ஜோதி என்பதும் ஒன்றா? அகல் விளக்கிலே ஏற்றினோமானால் அது தீபம். தீபம்னால சின்னதா ஒரு திரி போட்டு அது மட்டும் தெரியுதுதான் தீபம். இவ்வளோ பெருசா பேர்னா அதுக்கு பேர் ஜோதி. தீபம் வேறு, ஜோதி வேறு. நம்ம வீட்டில் வைக்கிறோம் பாருங்க, அதனால தான் அது கார்த்திகை மாதத்தில் அதை நினைப்பித்து நாம் வைப்பதனால இதுக்கு கார்த்திகை தீபம்னு பேர் இருந்தது. ஆனால் மலையில் ஏற்றுவது எப்படி கார்த்திகை தீபம் எவன் சொன்னா? அது ஜோதி, அற்பெரும் ஜோதி. இப்போ நீங்க காட்டுகிற இடத்துல ஜோதி ஏற்ற முடியுமான்னு நீங்க சொல்லுங்க. அதுக்கு அது சம்மந்தமே இல்லையே. அப்போ இதில் இன்னும் அடிப்படையில் வேறாக இருக்கின்றன என்பது நமக்கு தெரியுது. இதுக்கு இந்த கிளைமுக்கு இந்த கிளைம் அல்லது கோரிக்கை அல்லது உங்களுடைய ஆசை, உங்களுடைய வேண்டுதல் எதுவாக நீங்கள் சொன்னாலும் அதற்கு சரியான அடிப்படை இருப்பதாக தெரியவில்லை. லேட்டஸ்டாக வந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறோம், யாரை ஏற்ற சொல்கிறார்கள்? இந்த கோயில் நிர்வாகத்தை போய் ஏற்ற சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கோயில் நிர்வாகம் ஏற்றினா ஏற்றட்டும், இல்லைன்னா இந்த மனுதாரர் போய் ஏற்றட்டோன்றாங்க. அப்போ அதில் அந்த இதுவே நீர்த்து போச்சு. அதனுடைய ஆன்மீக அடிப்படையே நீர்த்து போச்சு. அந்த தீர்ப்பிலேயே ஆன்மீக அடிப்படையை காணலை.